ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான எக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அது கூட 1 கப் கர்ட், 10 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பாயில் பண்ண எக்கை லைட்டாக மட்டும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, காமன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். அது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சுருக்க 2 ஸ்மால் சைஸ் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்கானதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன், முந்திரி பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சர் ஆயில்லையே நல்லா வதங்கினதும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை நீளமாக கீறி சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக, அதாவது வெந்தயக்கீரை பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த எக்கை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஆயிலில் எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தனால அது இப்போ உடஞ்சி வராது. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள்.